காம்படிஷன்ஸ் போய் நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சது அதெல்லாம் எப்படி இருந்தது? புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதுல ஒரு வெறி இருந்தது எங்களுக்கு. என்னோட டீம் ஆல் ஃபார் ஒன் டீம், எங்களுக்கும் எனக்கும் ஒரு வெறி இருந்தது. அது ஏன்னா இப்போ நம்ம ஒரு லோக்கல் ஏரியால இருந்து வரதுனால அப்ப வந்து இப்பா பாடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பாஷான பீப்புளா தான் இருப்பான். இந்த மாதிரி ஒரு ஏரியால இருந்து விசாலட்சத்திரம் சுண்ணாம்பு கால்வால இருந்து ஒரு பையன் அப்படி வரா, ஓகே, ஒரு டீமே வரப்போ அவன் வந்து டிஃப்ரெண்டா பாக்குறான். இவனுங்களாம் எப்படி கத்துக்கிறானுங்க, இவனுங்களாம் எப்படி வரலாம், உங்களுக்கு எல்லாம் வராதுப்பா சொல்றான். இதை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன், உலகத்துல ஃபேஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் வராது, நீங்களா இங்கெல்லாம் வரக்கூடாது, உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கருப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கருப்பா இருக்கிறதுக்கும் திறமைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இதெல்லாம் சொல்லுவாங்க. நான்லாம் நிறைய வாட்டி பிளாக்கா இருக்கிற சொல்லிட்டே வந்து நிறைய வாட்டி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா என் டீச்சர் வந்து இல்ல, உன்னோட கலர் எதுவோ அந்த கலர்லயே உன் பேரை வைக்கிறேன் நானு. அவரு தான் வச்சேன், டீச்சர் ஆண்டோ. அவர் பேர் வந்து ஆண்டோ சாச்சு, உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர்தான் பெரிய கொரியோகிராஃபர். பெரிய கொரியோகிராஃபர் அவர் வந்து இந்தியால. அவர் தான் வந்து ஹிப்ஹாப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணதே அவர் தான் இந்த இந்தியாவுக்கு. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் எப்படி இது பண்ணணும் எல்லாமே அவர் தான் பண்ணது. ஆண்டோன தான் டீச்சர். இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அவர் இல்லைன்னா நான் கிடையாது. நானும் சரி, ஆல் ஃபார் டீமும் சரி, அவரு தான் எல்லாத்தையும் மாத்தி, உன் பேர் நீ பி பாய் பிளாக், அவரு தான் வச்சதே. ஸோ தியாகு இப்படி இருந்தா அவரு தான் வந்து பயங்கரமா ட்ரெயின் பண்ணாரு. அப்போ வந்து ஒரு வெறி இருக்கும். அவரு தான் சொல்லுவாரு, டேய் உங்களுக்குலாம் வராதுன்னு சொல்றாரு, ஏன் அதை நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்படி சொல்றப்ப, ஏன்னா நீங்களாம் வந்து இப்படி இருக்கீங்க சொல்றாங்கடா, அதை நீங்க மாத்தணும். இந்த பாஷ் பீப்புள் பணக்கார பசங்க தான் வந்து ஹிப்ஹாப் கத்துக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு காலகட்டத்துல இவரு வந்து உடைச்சி இவரு எங்களை ஃபர்ஸ்ட் கான்பிடென்ட் கொடுத்தாரு, நீங்களாம் பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வி ஹேவ் அ குட் டேலண்ட். ஸோ நம்ம கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு. அதை பயங்கரமா அவரு தான் எடுத்துட்டு வந்து ஓகே ட்ரெயின் பண்றப்ப ஒரு வெறி இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல அசிங்கப்பட்டிருக்கோம்ல, இது எப்படிதான் பணக்காரங்க மட்டும் தான் வரும், ஐயா நம்மளுக்குலாம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிராக்டிஸ் பண்றப்போ அவ்வளோ ஒரு வெறியா பிராக்டிஸ் பண்ணுவோம். ஏன் அவ்வளவு காம்படிஷன் வின் பண்றேன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கு என் பின்னாடி.